மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு, மோடி, அமித்ஷா வகைராக்கள் புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர் விரும்பி இந்த இடத்த பள்ளிவாசலுக்கு என்று நான் வக்ஃபு செய்கிறேன். மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத இருவர் வக்ஃபு வாரியத்தில் நுழைப்பதற்கு சேர்ப்பதற்குரிய வழிவகைகளை அதில் செய்திருக்கிறார்கள். எங்கள் சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்க கூடாது என்றால், முஸ்லீம் அல்லாத இருவரை அதில் நாங்கள் நுழைப்போம் என்றால், இது எப்படிப்பட்ட எங்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயல்? பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு, பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எதற்கு முஸ்லீம் அல்லாத நபர்கள்? தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த சட்டத்தை ஓய்க்கும் வரை எங்களுடைய ஜனநாயக போராட்டம் ஓயாது என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக மாபெரும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கெடுக்கிற ஆளுநர் மாளிகை முற்றுகை நடைபெற இருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்ஃபு சட்டம் என்பது முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளின் மீது கை வைக்கின்றது. இந்தியாவெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம் முன்னோர்களால் நல்லற பணிகளுக்காக இறைவனின் பாதையில் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வக்ஃபு சொத்துக்கள் முஸ்லிம்கள் வழிபாட்டு தலங்களை எழுப்பிக் கொள்வதற்கும், கல்வியகங்களை அமைத்துக் கொள்வதற்கும், முஸ்லிம்களில் யாரும் இறந்துவிட்டால் அவர்களின் அடக்கஸ்தலங்களை அமைத்துக் கொள்வதற்குமான நல்லற பணிகளுக்காக முஸ்லிம் முன்னோர்களால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள். இந்த சொத்துக்களுக்கு யாரும் உரிமைதாரர்கள் கிடையாது. முத்தவள்ளிகள் கூட அவற்றை நிர்வகிக்கத்தான் முடியுமே தவிர அந்த சொத்துக்களின் உரிமைதாரர்களாக ஆக மாட்டார்கள். அப்படிப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கென்று திருக்குரானில் எங்களுக்கு சட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் இறை தூதராக நம்புகிற முகமது நபிகள் எங்களுக்கு சில சட்டங்களை சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் மன விருப்பப்படியோ எங்களது மன இச்சைப்படிகளையோ அந்த வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்க முடியாது. இறைவன் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிற சட்டத்தின்படி தான் அந்த வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்க முடியும். இந்த நிலையில் பாஜக அரசு கொண்டு வருகிற வக்ஃபு சட்டம் என்பது முழுக்க நாங்கள் நம்புகிற திருக்குரானுக்கும் எதிரானவையாக இருக்கிறது. அவர்கள் என்னவெல்லாம் சட்டங்களை பாதகமாக கொண்டு வருகிறார்கள்? மாநிலங்களில் உள்ள வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத இருவர் வக்ஃபு வாரியத்தில் நுழைப்பதற்கு சேர்ப்பதற்குரிய வழிவகைகளை அதில் செய்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை, சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமையை அப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை அரசியலமைப்பு சட்டமே எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மை சமுதாய மக்களும் அவங்களுக்கு தேவையான கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்வதற்கும், வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கும், சொத்துக்களை ஏற்படுத்தி அவற்றை நிர்வகிப்பதற்குமான அடிப்படை உரிமையை அரசியலமைப்பு சட்டம் தருகிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எங்கள் சொத்துக்களை நாங்கள் நிர்வகிக்க கூடாது என்றால், முஸ்லிம் அல்லாத இருவரை அதில் நாங்கள் நுழைப்போம் என்றால், இது எப்படிப்பட்ட எங்களுடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய செயல்? பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு, பள்ளிவாசலுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு எதற்கு முஸ்லீம் அல்லாத நபர்கள்? இது எந்த மதத்திற்கும் இப்படிப்பட்ட செயல் கூடாது தானே? கோயில்கள் இருக்கிறது, கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கிறது. அவற்றை கோவில்களின் தர்மங்களை அறிந்து கொண்ட, சட்டங்களை சாஸ்திரங்களை தெரிந்து கொண்ட நபர்கள் நிர்வகிப்பதுதான் சரி. கோயில்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிமோ கிறிஸ்தவருக்கோ வேலை இல்லை. தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிமுக்கோ இந்துவுக்கோ வேலை இல்லை. அதுபோல் முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கு இந்துக்களுக்கோ ஏனைய மதங்களை சார்ந்தவர்களுக்கோ அங்கு தேவையே இல்லையே. யாரும் அப்படி கேட்டாங்களா? இந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ நாங்கள் பள்ளிவாசல் சொத்தை நிர்வகிக்கிறோம்னு கேட்டாங்களா? கேட்கவே இல்லையே. அவங்கவுங்க மத நம்பிக்கை அவங்களுக்கு. இதுதான் இந்தியாவினுடைய ஒரு நல்லிணக்கத்திற்குரிய சான்றாக, வேற்றுமையில் ஒற்றுமை பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இதுக்கு மாத்தமா இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வர்றாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வக்ஃபுக்கு சொத்துக்களை தானம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஏன் செஞ்சா அதில் என்ன பிரச்சனை? அதில் என்ன பாதகத்தை இவர்கள் கண்டார்கள்? மத்தியில் ஆளுகிற பாஜக அரசு, மோடி, அமித்ஷா வகைராக்கள் புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். அவர் விரும்பி இந்த இடத்த பள்ளிவாசலுக்கு என்று நான் வக்ஃபு செய்கிறேன், இந்த இடத்தை கல்வியகத்திற்காக நான் வக்ஃபு செய்கிறேன் என்று ஒருவர் செய்தால் அதில் என்ன பிழை, என்ன குறை? அப்போ இவங்க எப்படிப்பட்ட தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் என்றால், முஸ்லீம்கள் அவங்க பிற மக்களை ஏமாற்றி மதமாற்றம் செய்து சொத்துக்களை அதிகரிக்கிறாங்க, சொத்துக்களை சேர்க்கிறார்கள், சொத்துக்களை அபகரிக்கிறார்கள் என்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க பார்க்கிறார்கள். எல்லா வகையிலையும் வக்ஃபு சட்ட திருத்தம் என்பதை இவர்கள் ஏற்றிருக்கிற இந்த புதிதான வக்ஃபு சட்டம் என்பது எல்லா வகையிலையும் சிறுபான்மையின மக்களின் உரிமையை நசுக்கக்கூடியதாக, அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடியதாக,
ஜனநாயகத்தன்மைக்கு எதிரானவையாக இருக்கிறது. இன்னும் இதில் பல அம்சங்கள் இருந்தாலும் இவற்றை மக்கள் மத்தியில் நாங்கள் வீரியமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். சட்டம் என்று ஏற்றப்பட்டு விட்டாலும் கூட வேளாண் திருத்த சட்டம் முதலில் இயற்றப்பட்டது. ஜனநாயக போராட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு அதில் பின்வாங்கினார்கள். இன்னும் ஏராளமான சட்டங்களை அதுபோன்று சொல்ல இயலும். ஆகவே ஜனநாயகத்திற்கென்று ஒரு வலிமை இருக்கிறது. நாங்கள் துணிந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது, நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ச்சியாக ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம். இந்த நேரத்தில் தமிழக முதல்வர் சில வாரங்களுக்கு முன்பு, சில தினங்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் வக்ஃபு சட்ட திருத்தமாக முன்மொழியப்பட்ட பொழுது அவற்றுக்கு எதிராக தனி தீர்மானத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு செயல். அந்த செயலுக்காக நேரடியாக தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த சட்டத்திற்காக குரல் கொடுத்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், எதிர்க்கட்சியினை சார்ந்தவர்களுக்கும், இந்த சட்டத்திற்காக குரல் கொடுத்த அத்தனை ஜனநாயகவாதிகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுதினம் சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த சட்டத்தை ஓய்க்கும் வரை எங்களுடைய ஜனநாயக போராட்டம் ஓயாது என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக மாபெரும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கெடுக்கிற ஆளுநர் மாளிகை முற்றுகை நடைபெற இருக்கிறது. அதையும் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு முன்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத், அப்துல் கரீம். மேற்கு வங்கத்தில் மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அங்கே இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வக்ஃபு சட்டத்தை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியான மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் இப்போ சந்திச்சிருக்கீங்க, ஏதாவது சொன்னாரா? இல்லை அப்படி ஏதாவது தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் முதலமைச்சர் இப்போ கோரிக்கை வைக்கிறீங்களா மேற்கு வங்க மாதிரி? ஆமாம், அவங்க தொடர்ச்சியாக, அதாவது மக்களிடமிருந்து கோரிக்கை வருவதற்கு முன்பே சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் இயற்றிய முதல்வர் இதிலும் கவனம் கொண்டு மக்கள் இந்த சட்டத்தை நிராகரிக்கக்கூடிய மனப்பான்மையை வெளிப்படுத்துவார்கள். இல்லை, இது அதாவதுங்க, இப்போ வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்கள், சிறுதுளி பெருவெள்ளம், ஒவ்வொரு கட்ட போராட்டம் தான் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஜனநாயக போராட்டமாக உருவெடுக்கும். அந்த வகையில் இந்தியாவெங்கிலும் பல்வேறு மாநிலங்களில் இதுவரை போராட்டங்கள் நடைபெறாத வட மாநிலங்களெல்லாம் கூட பல அடக்குமுறைகளை எதிர்த்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயும் அத்தகைய போராட்டங்கள் தொடரும். இப்போ காவல்துறையின் தரப்பிலிருந்து சில எதிர்ப்புகள் கொடுக்கப்படுவது என்பது அரசின் எதிர்ப்பாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. காவல்துறையின் தரப்பிலிருந்து இடத்த மாற்றுங்குவாங்க, இந்த இடம் வேண்டாம் அந்த இடம் கொடுங்குவாங்க. அதுதான் அது அல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஜனநாயக போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதை எந்த அரசாக இருந்தாலும் அவற்றை எதிர்ப்பது சரியான செயல் அல்ல என்பதுதான் எங்களுடைய பார்வை. வலியுறுத்துவது சேர்த்து தான் கூடாதுங்கிறத வலியுறுத்தி தான். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் தொடர்பாகவும் பல்வேறு கட்சிகளின் தொடர்பாகவும் வழக்கு இருக்கிறது. அது 15ஆம் தேதி அந்த வழக்கு வருகிறது. அதில் நீதிமன்றம் எத்தகைய கருத்துக்களை சொல்கிறது என்பதை கவனித்து அடுத்த கட்ட நகர்வுகளை இல்லை வழக்கை நாங்கள் கண்காணிச்சுட்டு இருக்கிறோம், ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம். 15ஆம் தேதி நீதிமன்றம் என்ன கருத்தை சொல்கிறது என்பதை கவனித்து எங்களுடைய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். அது பேச்சுவார்த்தையில் இருக்கு. இடம் தொடர்பான விவரங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. அது அரசு அனுமதி கொடுக்காவிட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம். இந்தியா முழுவதும் இருக்க வக்ஃபு போர்டுகள் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னெடுப்பு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. தொடர்ச்சியாக அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லா மாநிலங்களிலும் இருக்குது. இப்போ தான் போராட்டங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இறுதி கட்டம் அதை நோக்கி செல்லும் அப்படி நாங்கள் நம்புகிறோம். அதாவது வக்ஃபு சட்ட திருத்தம் இது முழுக்க முழுக்க முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. ஆகவே தமிழக அரசு இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தனி தீர்மானம் இயற்றியிருக்கிறார்கள். அது மிகுந்த வரவேற்புக்குரியது. அதுபோலவே மேற்கு வங்கத்தில் அந்த மாநிலத்தின் முதல்வர் தமிழகத்தில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று கூறியிருப்பதைப் போல
கடந்த காலங்களில் சிஏஏ போன்ற விவகாரத்தில் தற்போதைய தமிழக அரசும் இந்த சட்டத்தினை நாங்கள் தமிழகத்தில் அமுல்படுத்த மாட்டோம் என்று கூறியிருக்கிற முன்னுதாரணங்கள் இருப்பதை கவனத்தில் கொண்டு இந்த வக்ஃபு சட்டத்தையும் தமிழகத்தில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்கிற ஒரு உறுதிப்பட உள்ள கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்வோம். பாஜக ஆளாத மாநிலங்கள் ஓகே சார், பாஜக ஆள்கின்ற மாநிலங்களில் இந்த சட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்துவாங்க இல்லையா? அது நீதிமன்றம் தான் இதற்கு இறுதி முற்றுப்புள்ளி வைக்கணும்.